Let us all sit erect. Palms parallel facing the ceiling. Spine erect with a beautiful smile. Take a normal breath in. Breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Another deeper breath. Om. Another deeper breath. Om. Slowly and gradually open your eye. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க நாம அவ்வை பிராட்டியுடன் தொடர்ந்து பயணிக்கலாம். சோ போன புதன்கிழமை நாம கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமா அவ்வை பிராட்டி நம்மள தன்பா நான் கூடவே இருக்கேன், ஆனா நீதான் முயற்சி பண்ணி இதுல வெற்றி அடையணும் அப்படின்ட்டு நீ என்னென்னலாம் செஞ்சேன்னு அந்த திருவருட்பா நான் சொன்ன அந்த நிலை உனக்கு ஏற்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இன்றைக்கு வந்து சூனிய காலம் அறிதல். சூன்யம் சூன்யம் என்பது புத்தருடைய தத்துவம். பூரணம் என்பது ஆதிசங்கருடைய தத்துவம். ஒரு பானை காலியா இருக்க பானை, யூ கேன் சே இட் இஸ் an empty pot. பானை காலியா இருக்கு சொல்லலாம், இல்ல இட்ஸ் a full with a space அப்படியே சொல்லலாம். சோ பார்க்கக்கூடிய கோணங்கள் தான் வேறு. உண்மை என்னவோ both is a space element. When you say that it is containing the space element, then the pot is full of space element. When you say the pot is in the space element, then you can very well say that it is empty. But the truth remains the same. Purnamada Purnamidam. Purna Purna Mudachyate. Purnasya Purnamadaya. Purnameva Vasishyate. That's the truth. இருந்தது முழுமை, முழுமையிலிருந்து வருவதும் முழுமை, முழுமையிலிருந்து முழுமை வந்த பின்பு எஞ்சி இருப்பதும் முழுமை இறைவன். இது என்ன எனது அறிவிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது ஈசாவாசிய உபனிஷம். ஆக சூனிய காலம் அறிதல்கிறப்ப நாம தைரம் தெரிய விடாம சத்கார சேவிதா திருட்ட போர்கள், அது போல நம்ம யோகம் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ வரும் தெரியாது நமக்கு. இன்றைக்கே வருமோ அல்லது நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அரியனின் கோவை துன்றுமல வெம்மாயை வெளிக்குள் வெளிக்கிழமை சும்மா இருக்கும் சிவா. அது போல பரமஹம்சானந்த யோகா இருந்தார். அவருடைய இளமையில இது போலத்தான் கோவில் கோவிலா போய் தியானம் பண்ணுவார், கோவிலுக்கு போவார், யோகாபியாசம் பண்ணுவார். இது மாதிரிலாம் இருக்கச்சே ஒரு நாள் அவங்க அக்கா வீட்டுக்கு போறார். அக்கா வீட்டுக்கு போயிட்டு கோவில் சுற்றிட்டு வந்து பிராகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார்ந்துட்டு எப்படி தியானத்துல இருக்கச்சே அவருக்கு பின்னாடி போறதெல்லாம் தெரியும், முன்னாடி போறதெல்லாம் தெரியும். எப்படி மதில் சுவருக்கு அப்பால் சைட்ல போறதெல்லாம் தெரியும். 360 degrees விஷன். அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது, ஒரு திகில் ஆயிடுது, பயம் ஆயிடுது. என்னன்னா நமக்குன்னு எதனா ஆயிடுதா தெரியலையே அப்படிங்கிறப்ப he just goes and surrenders to great யுக்தேஸ்வர் கிரி அப்படிய குருவண்ட போயிட்டு சாஷ்டகமா நமஸ்காரம் பண்ணி, இந்த வினோதமான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கே, இது என்ன குருவேங்கிறப்ப அவ்வை பிராட்டி போல யுக்தேஸ்வர் கிரி அடே மிகப்பெரிய நிலைடா, முக்காலம் அறியக்கூடிய இன்ட்யூஷன், உன்னுடைய மூன்றாவது கண் நெற்றிக் கண், தட்ஸ் அ பைனியர் கிளாண்ட், ஓப்பன் ஆயிடுது அவனுக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ ஒரு உத்தமமான சீடன்ட்டு அவரை பாராட்டுவேன். அப்பதான் அவருக்கு ஒரு தைரியம் வரும். ஓ இட்ஸ் ஹையர் லெவல், ஹையர் டைமென்ஷன். அதனால தான் இப்ப கூட எனிதிங் இந்த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி எதையுமே ஃபோர்ஸ் பண்ணவே கூடாது.
ஒரு ரோஜா பூ வந்து காலையில 3 மணிக்கு விடியக்கால மலர்ந்து பாருனா மலர முடியாது. அதுக்கு வெயில் வரணும், அந்த பொழிவு வரணும், அப்பதான் மலரும். அப்பதான் அது அழகு சேர்க்கும். நான் கூட பார்ப்பேன் இந்த கோவில்ல தாமரை கொண்டாந்து புஷ்பம் வைப்பாங்க. அது மொட்டுமா இருக்கும். அவர் குறுக்குல ஒவ்வொரு இதழா விரிப்பார். அது 2 இதழ் பிச்சுக்கிட்டு கீழே விழும். நான் யோசிப்பேன். அப்படி என்ன ஏன் கடவுள் கேட்கிறார்? தாமரை புஷ்பம். விடிந்து விடியாது பறிச்சுக்கிட்டு வந்து, அதை வித்து, அதை சுவாமிக்கு படைக்கணும். அதெல்லாம் ஒரு பரிகாரம். எனிவே அது போல நமக்குள்ள எது நடந்தாலும் அது இயல்பை எடுத்துக்கோங்க. இந்த ஜென்மத்துலதான் நமக்கு அமைக்கணும்ட்டு எதுவுமே கிடையாது. எவரிபடி we are all the journey towards the path of spirituality. எப்போ வந்து வந்துட்டு போட்டோம். ஆனா நமக்கான கடமைகளை நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அதுதான் பகவத்கீதையில சூத்திரதாரி கிருஷ்ணர் சொல்றாரு. நீ செய்த எந்த ஒரு முயற்சியும் வீணாகாது. விட்ட இடத்திலிருந்து தொடருவாய். அது போல நமக்கு தெரியாது எத்தனை ஜென்மாக்கள் நம்ம இருந்திருக்கோம். இனி எத்தனை ஜென்மாக்கள் தெரியாது. ஆனா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் விடாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு காலத்தில் நிச்சயமாக இறைவனர் நமக்கு பூரணமாக கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் இந்த பேக்ரவுண்ட். ஆக சூனிய காலம் அறிதல். நமக்கு எப்போ பூர்ணத்துவம் அமைஞ்சது நமக்கு ஒரு இண்டிகேஷன். நமக்கு நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போறச்சே ஆஹா ஆஹா நினைக்கிறோமோ அதுக்குள்ள எனக்குள் ஞானம் மறந்து அவை பெறாட்டி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறப்ப நான் இருக்கேன்டா. கண்ணாடி பத்தி பேசினேன். எப்படி நீ கண்ணாடி ஆகணும்ட்டு. இப்ப வந்து சூனிய காலம் அறிதல். எப்படி உனக்குள்ள உன்னை இழந்த நிலை. காவிரியாறு என்பது கம்பீரமாக குடகிலிருந்து புறப்பட்டு ஜோரா பாயிறாங்க. எல்லாரும் அம்பாளுக்கு வந்து ஆடிப்பெருக்குன்னு பூஜை பண்றாங்க. நிறைய விசேஷங்கள்லாம் பண்றாங்க. அந்த காவிரி அன்னைக்கு ஒரு பெருமை இருக்கு இல்லையா? எத்தனை பேர் வாழ்க்கையில் நான் ஒரு இனிமையை சேர்க்கிறேன், மகிழ்ச்சியை சேர்க்கிறேன், ஆனந்தத்தை தருகிறேன், செழிப்பை உண்டாக்குகிறேன். பெரிய அந்த அம்மா அழகா பாயிறாங்க. கொள்ளிடத்துல ஸ்ரீரங்கநாதரையா சூழ்ந்துட்டு இருக்கேன் நானு. அவர் ஏன் மடியில் தான் இருக்க அந்த பெருமை வேற ஆடட். இப்ப எல்லாம் சேர்ந்துட்டு கடைசியில கடலுடன் கடல அந்த அம்பாள் சேர்றச்ச தான் அங்க காவிரியே கிடையாது. தன்னைத்தான் இழந்த நிலை. ஆனால் அந்த நிலையை விட உயர்ந்த பூரணத்துவம் பெற்ற நிலை. அது போல நீ வந்து சோன்சோ ஐடென்டிட்டி, நீ தன்ராஜு இப்படி இருந்த அப்படி இருந்தட்டு பிரஸ்தாபிக்கிறத விட இறைவனுடன் நீருடன் நீர் கலந்தாப்போ நீ இறைவனுடன் ஐக்கியம் ஆயிட்டேன்னு உன்னை எழுந்துருங்க. ஆனா பல கோடி மடங்கு அதை விட உயர்ந்த ஒரு பேரானந்த நிலை, பிளிஸ், அப்சல்யூட் பிளிஸ், சச்சிதானந்த சொரூபமா மாறுறப்ப அதை விட வேற என்ன வரணும்? அதை எப்படி தெரிஞ்சுப்ப? அது உனக்கு ஏற்பட்ட அனுபவம் எப்படி தெரிஞ்சுப்பேன்ட்டு அதுதான் இப்ப சூரிய காலம் அறிதல். இறைவனுடன் ஒன்றுபட்ட நிலை எனக்கு எப்பொழுது ஏற்பட்டது, எப்படி எப்படி ஏற்பட்டது என்பதை உணரக்கூடிய நிலை தான் இது சூரிய காலம் அறிவு. இதுதான் இந்த பின்னணி. இதை வச்சு நம்ம போலாம். முதல் குறள். நிரவி அழல் உருவாய் நீண்ட வெளிக்காணில் அரவணையான் ஆகும் உடம்பு. நிரவி அழல் உருவாய். நிறவின எங்கும் பறந்து நீண்ட வெளிக்காணில். உனக்குள்ள திடீர்னு தோணும். எப்படி பரமஹம்ச யோகானந்தருக்கு டக்குன்னு எல்லாமே ஒரு பெரிய வெளி மரத்தை ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் தெரியுது. That is why you could get a vision of 360 degrees. அது போல அந்த நீண்ட வெளிக்காணில் எங்கும் நிரவி எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த ஆகாச தத்துவத்துடன் நீ ஒன்றுபட நேர்ந்தால், ஒருமுகப்பட்டு நிற்கும் பொழுது அரவணையான் ஆகும் உடம்பு. அரவணையான் என்றால் விஷ்ணு பரமாத்மா. விஷ்ணு தான் வந்து இந்த உலகத்தில் காக்கும் கடவுள். இந்த உடலில் இயங்கும் இயக்கத்திற்கு இந்த படைப்பில் இந்த பூலோகத்தில் நடக்கும் அத்தனை நடப்புகளுக்கும் விஷ்ணு பகவான் தான் இஸ் மேனேஜர். அவர் தான் வந்து காரணகர்த்தா. எல்லாத்துக்கும் வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துக்க வேண்டியது காக்கும் கடவுள். அது போல உனக்குள்ள இந்த விஷ்ணு தத்துவம் அதிகமாக அதிகமாக நீ அவரை போலவே எல்லா உயிர்களையும் காத்து அவர்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை எப்பொழுது அடைகிறாயோ அப்பொழுது இந்த சூரிய காலம் அறிதல் என்பது உனக்குள் வந்து விட்டது என்பதை உணர்ந்து. புரியுதுங்களா? அப்போ நம்மளை தேடி யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ல தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அந்த உணர்வு நமக்கு இருக்கும்.
நம்மளால அந்த நிமிஷத்தை பண்ண முடியுமா முடியாது. ஆனால் உங்கள் உள் உணர்வு தப்பு வரணும். ஒரு அம்மாவோட தவிப்பு வரணும். இந்த குழந்தையோட அது எண்ணங்களால இருக்கலாம், வார்த்தைகளால இருக்கலாம், செயல்களால இருக்கலாம். ஒருத்தர் தான் டவுட் கேட்க வருவார். இல்ல தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டிக்க வருவார். அப்போ உங்களுக்கு 1008 வேலை இருக்கலாம். ஆனா உங்கள மதிச்சு அவங்க கேட்கிறாங்க. அப்போ நீங்க அந்த காக்கும் கடவுள் நிலை. ஆனா என்ன நம்பி சொல்லுப்பா என்ன விஷயம் சொல்லு. அப்ப நீங்க எந்த காரியத்துல முனைப்பா இருந்தீங்களோ அந்த காரியம் தானா நடந்து முடியும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தானாக நடந்து முடிந்து. அது போல அந்த அரவணையான் ஆகும் உடம்பு. உன்னுடைய நிலை எப்படி விஷ்ணு பகவான் சர்வ பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் வேண்டியதை வேண்டிய நிமிஷத்தில் பாதுகாத்து அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார்களோ அதை போல ஒரு தவிப்பு, அதை போல ஒரு காருண்யம், அதை போல ஒரு கருணை உனக்குள் தானாக மடை திறந்த வெள்ளம் போல் எப்போ உனக்குள்ள உண்டாகுதோ அப்ப நீ அந்த தத்துவத்தை அடைந்து விட்டாய் என்று நிறவி அழல் உருவாய். அழல்னு ஞான ஒளி, தவக்கணல், ஞானாகினி. உனக்குள்ள ஞானாகினி பொங்க 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 அந்த எனர்ஜியானது இட் பிகம் சோ மதர்லி. யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்தி. நமஸ்தஸ்யை 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 நமோ நமோ. அந்த நிலை உனக்குள் ஏற்படும். நிறவி பரவி அழல் உருவாய். ஞானாகிரி உனக்குள் எப்பொழுது நிறைகிறதோ நீண்ட வெளிக்காடில் when you are able to feel the space element அரவணையான் ஆகும் உடம்பு. எப்படி பெருமாள் எல்லாரையும் பார்த்துக்கிற எல்லா உயிர்களுக்கும் பார்த்துக்கிறாரோ அதனால தானே கிருஷ்ண பகவான் ஆ நிறை மெய்ப்பவன் நம்ம சொல்றோம். ஆ நிறை என்றால் ஆக்சுவலி ஆ என்றால் விலங்கு, பசு. நம்ம சிவ சித்தாந்தத்துல கூட பசு என்பது ஜீவாத்மா. ஆக அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் மேய்க்கிறார், அவர் வழிகாட்டுறார், அவளுடைய சாப்பாடு எல்லாம் போடுறார், பாத்துக்கிறார், அன்போட பாக்குறார். அதுக்கான கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில கேட்பாங்க, நீ இங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்கா அங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்கா? உத்தவ கேட்பார். அப்ப சொல்லு, என்னடா இது தலையில ஒரு முள்ளு முடி வச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா கிரீடத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன், ஹாப்பியா காலங்காலத்துல மாடுகளை ஓட்டிட்டு போனோமா, தயிர் சாத்த சாப்பிட்டோமா, குழல் ஊதுனோமா, அப்படியே மரத்துக்கு எழுந்தோமா, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணுமா இல்லாம இந்த ராஜ்ய பரிபாலத்தை கொடுத்துட்டு உசுர வாங்குறாங்க. கத்தாண்டா வேணும்ங்கிற மாதிரி அந்த ஒரு நிலை, அந்த ஒரு நிலை அனைவரிடம் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய நிலை, மற்றவர்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு தன்மை. அவன் வேற, நான் வேற, நான் வசந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் பணக்காரன், நீ ஏழை, அந்த இதெல்லாம் போயிட்டு நீயும் ஒரு மனிதன், நீ நானும் ஒரு இருக்கு அந்த ஒரு நிலைத்தான் அரவணைத்தான் தம்பு. அழகான உவமை அவை அடித்ததாங்க. அடுத்தது உருவம் தள்ளலாக உள்ளத்தே சென்று புருவத்து இடை இருந்து பார். புருவத்து இடை என்பதுதான் ஆக்ஞன், புருவ மத்தி. அதுதான் ஜீவாத்மா உரையக்கூடிய நிலை. நான் என்ற உணர்வே அங்கிருந்து வருது. அந்த நான்கிற உணர்வு இட் கேன் பி இறைவனுடைய சரணாகதி அடையும் பொழுது அது ஞானமாக மாறுகிறது. நான் எனக்கு எனது என்பது அகம்பாவமாக மாறுகிறது. அதுதான் the negative energy is the ego. The positive energy is everything, the wisdom, ஞானம். ஆக உருவம் தள்ளலாக உள்ளத்தே சென்று நீ உன்னுடைய சாதனைகளை விடாமல் செய்து கொண்டு உன்னுடைய உள்ளுணர்வில் நீ ஒன்றுபட்டிருப்பாயானால் புருவத்து இடையே இறைந்துப்பார். புருவத்தின் மத்தியில் உன் கவனம் வைத்து நீ தியானம் செய்ய 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 நீதான் அந்த இறைமையினுடைய பிரதிபிம்பம் என்பதை தானாக உனக்கு உணர்வு வரும். ஆக தியானம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த தியானம் பண்றச்ச ஒன்னா உங்க மூச்சுல கவனமா இருக்கு. மூச்சோட மூச்சு என்ஜாய் த பிரீத்திங். ஐயோ ரொம்ப சுகமா இருக்கு. ஆல்வேஸ் யூ பி டியூன்ட் டு த பிரெத். அதுதான் சூட்சுமத்தில் இருக்கிற மோட்சம். இன்கமிங் பிரெத், அவுட் கோயிங் பிரெத். என்ஜாய் தட் பிரீத்திங். ஹவு இந்த சுகம் நம்ம கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அது இல்லாம அவதிப்படுற நிறைய பேர் எனக்கு தெரியும். சுகமான மூச்சு எடுத்து விடாம முடியாம தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்க. அந்த விதத்துல பகவான் நமக்கு அது கொடுத்திருக்க. அந்த பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறச்ச அதை மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து க்ளோஸ் யுவர் ஐஸ்,
and keep observing it. Enjoy your own breathing process. Then automatically the energy rises and stays there. இங்க கஷ்டப்பட்டு focus பண்ணி கஷ்டமா, take it from me, concentration is not meditation. Relaxation is meditation. முழுமையா எல்லாத்தையும் விட்டுடுங்க. Let go, let go, let go. And be your real self. ஒரு சின்ன குழந்தையாயிடும். எதை பத்தி அப்படியே உட்கார்ந்து அந்த மூச்சை கவனிச்சுட்டே இருங்க. Then automatically ஆக்ஞா will be activated. ஆக்ஞா ஆக்டிவேட் ஆகணும் அங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் தான் வரும். எல்லார்கிட்டையும் மாட்டாக்காய். நம்ம தியானம் பண்றோமா இல்லையான்னு ஒரு கேள்வி உங்களுக்கே வரும். எப்படா கண்ணு தரமா? அது கிடையவே கிடையாது. ஒரு சுகமான அனுபவத்துக்கு ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் பிரெத். ஆனா மனசு அப்படியே போகும், வெளியே மேயறதுக்கு போகும். அப்போ மட்டும் ஒன்ஸ் அகைன் பிரிங் இட் பேக் டு அண்ட் அட்யூன்மெண்ட் டு யுவர் பிரெத். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உருவம் தழலாக, அந்த உருவமானது பரம்பொருளாக ஞான ஒளியுடன் ஒன்றாக ஐக்கியமாக சூனிய தத்துவத்தை அடைய உள்ளத்தே சென்று உனக்குள்ளே உன்னுடைய உள்ளுணர்வை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தேயானால் புருவத்திடை இருந்து பார். உன்னுடைய உள் உணர்வானது எப்பொழுது புருவத்தின் மத்தியில் ஒரு ஞான விளக்காக இருக்கிறதோ, ஞான ஜோதியாக இருக்கிறதோ, அப்பொழுது அந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். அதனால தியானம் பண்ணு. இது சொல்றாங்க. நெக்ஸ்ட், எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டி நீ வேற நான் பெருசு பண்ணாம எல்லாரையும் சமமா பாவிச்சு நீ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, தியானத்தை விடாத, நீ நீயா இருந்தீங்கன்னா அந்த நிலை ஏற்படும். மூணாவது, உருவத்து இடை இருந்து புண்ணியனை காணில் உருவற்றி நிற்கும் இடம். இது ரொம்ப ட்ரூத். வெரி வெரி ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. எப்படின்னா, நீங்க தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நிலையில நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரொம்ப அப்படியே நிம்மதியா கிக் வந்த மாதிரி இருக்கும். அது அவ்வளவு சுகமா இருக்கும். அதுதான் யோக நித்ரா என்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக் இருக்கும். அந்த கிரியா மூச்சு பயிற்சியில பண்ணி முடிச்ச உடனே அப்படியே ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப் அண்ட் ரிலாக்ஸ் பாருங்க. அப்போ அது அந்த ப்ராசஸ் முடிஞ்சு கெட் அப் அண்ட் சிட் டவுன், கெட் அப் அண்ட் சிட் டவுன் நான் கத்திக்கிட்டே இருப்பேன். ஒரு 10 பேரா, ஒரு 30 பேர், ஒரு 10 பேரு வாயை பொழுது தூக்கிட்டு இருப்பாங்க. பிராக்டிகலி எவ்ரி வீக். அதுக்கு when you do the breathing technique, பிராணாயாமா, உங்களுக்கு மறந்து எல்லா உறுப்புகளும் தானா கண்ணனுடைய குழல் கேட்டு அந்த பறவைகள் போல, அந்த பசுக்களை போல அப்படியே சைலண்ட் ஆகிடும். சுகமா இருப்பீங்க. அதுதான் யோக நித்ரா. ஸ்லீப்லெஸ் ஸ்லீப். எப்பவுமே அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ங்கிறத நீங்க அப்ப நல்லா உணரலாம். சில பேர் அந்த முதல்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரச்சு டர்ன் டு யுவர் ரைட் சைட் அண்ட் கெட் அப் சொல்றப்ப செய்வாங்க. சில பேர் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்காது, காது இருந்து செயல்படாது. இத்தனைக்கு மைக்கேல் தான் பேசும். அப்புறம் யாராச்சும் பக்கத்துல போய் ப்ளீஸ் கெட் அப் அண்ட் சிட் டவுன் அப்படிம்பாரு. சோ இட் ஹேப்பன்ஸ். அதுதான் உருவற்று நிற்கும் உடம்பு. அந்த உடம்புங்கிற அந்த உணர்ச்சியே இருக்காது உங்களுக்கு. நீங்க அற்புதமா அந்த தியான நிலையில் இருக்கிறச்ச எப்பொழுது உங்கள் உடம்பின் நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறீர்களோ, அந்த உடம்பின் மீது கவனம் இல்லாமல் உள் உணர்வில் ஒன்று கலந்து விடுகிறீர்களோ, அப்பொழுது நீ சூன்ய காலத்தில் இருப்பாய் என்பதை அறிந்து கொள் மகனே. உணர்வு உருவத்து இடையிறந்து புண்ணியனை காணில். When you simply sit down and keep observing your breath, automatically your energy rises to the eyebrow center, ஆக்ஞா. அப்போ அந்த ஆனந்தத்திலேயே இருக்கிறச்ச ஒரு நிலைக்கு மேல நீங்க மூச்சு எடுத்து விடுறத மறந்துடுவீங்க. ரெண்டாவது, இன்னும் ஆழமா போக போக நீங்க எங்க இருக்கிறதுன்னு மறந்துடுவீங்க. பிராக்டிக்கலி அது ஒரு ஆனந்தமான நிலை, ஒரு மயக்கமான நிலை, ஆனால் மகிழ்ச்சியான நிலை, ஆனந்தமான நிலை. அதுதான் சொல்றது. புருவத்து இடையிருந்து புண்ணியனை காணில். அந்த இறை பரம்பொருளை நீ நினைத்துக் கொண்டிருப்பேயானால் உருவற்று நிற்கும் உடம்பு. அந்த உடம்பு தான் இன்னது, தன்னுடைய பேர் இது, என்னன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஆனந்தத்தில் இருக்கும். அந்த ஆனந்த நிலை உடம்பு அல்ல. உடம்பிலிருந்து தனித்து இருக்கக்கூடிய ஆனந்த நிலையை நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுது நீ
அந்த சூரிய காலத்தில் இருக்கிறாய், நீ நீயாக இருக்கிறாய், அந்த பரம்பொருளுடன் இரண்டரை கலந்து இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள். எவ்வளவு அழகா எத்தனை உதாரணங்கள் அம்பாள் சொல்றாங்க. அவை பிராட்டி இதெல்லாம் வருண்டா, இதெல்லாம் வருண்டா, இதெல்லாம் வருண்டா. அப்போ பொறுமையா செய், அவசரப்படாது. என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் வரும், அதுக்கு எந்த விதமான கவலையுமே படாத அப்படிங்கிறார். அப்பதான் எனக்கு வந்து இப்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஸ்ரீ எம் த கிரேட் மும்தாஸ் அலி கான் அவர் வந்து அதனுடைய முற்பிறவியில ஸ்ரீ எம்மா இருக்கக்கூடிய முற்பிறவியில ஒரு அழகான இளைஞரா, திடகாத்திரமான இளைஞரா, ஞானத்தை மட்டும் தேடி அதே வியாச குகையில அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியானம் பண்றச்ச யாரோ ஒரு கெட்டியா கட்டி அணைச்சிக்கிற மாதிரி தோன்றது. அவர் டிஸ்டர்ப் ஆகி கண்ணு திறந்து பாக்குறார். திறந்து பார்த்தா ஒரு வயசான முஸ்லீம் இளைஞர், ஒரு முஸ்லீம் பெரியவர் அவரை கட்டிக்கிட்டு இருப்பார், அணைச்சிக்கிட்டு ஒவ்வொரு கதறி அழுதுட்டு இருப்பார். இவருக்கு பயங்கர கோபம் வந்துருக்கு. நான் எப்படி ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கேன், தியானம் பண்ணிட்டு இருக்கேன், ஞானத்தை அடையிறதுக்காக, ஏன் கிழவா என்னை ஏன் அணைச்சிக்கிட்டேன், இப்ப தீட்டாயிடுது எனக்கு, நான் மறுபடியும் போய் கங்கையில குளிக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ கத்துவார். அப்போ அவர் ஓரல்வார், எனக்கு யாரையுமே தெரியாது, உங்களை பார்த்த உடனே நீங்க குருவா உங்களை ஏத்துக்கிட்டு நான் சிஷ்யன் ஆகணும், எனக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சுவார். இவர் சொல்லுவார், ஏன் வேற ஆளா பார், நீ யார், யாரு நான் யார், ஏன் என் உசுர வாங்குற, ஏன் நான் போய் எப்படி செத்து போயிடுவான், நீங்க குடுக்கா கட்டின, நீ செத்தா என்ன சாகாட்டின சொல்லிடுவார். அந்த பெரியவர் அந்த வருத்தத்துல மலையிலிருந்து குச்சி உயிரை விட்டுடுவார். தயவு செஞ்சு பண்ணிக்கிட்டால இவர் அதை பத்திலாம் கவலைப்படுது, எனக்கு அந்த ஆளுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு நேரம் கங்கைக்கு வந்து குளிப்பேன். இன்னொரு முறை குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் போய் தியானத்தை கண்டினியூ பண்றதுக்கு. அப்போ மகாவதார் பாபாஜி will appear to him. He said, what are you done? என்ன பண்ண, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன என்ன புடிங்கிட்டு இருக்க, ஒரு அன்பான ஒருத்தர் உன்னை தேடி வந்துட்டு இருக்காரு, உன்கிட்ட அணைப்ப கேட்கிறாரு, அதை விட உன் தியானம் பெருசா எடுத்தா, உன்னுடைய சாதனை பெருசா எடுத்தா, என்ன பண்ணி தொலைச்சேன்னுட்டு கோபமா கேட்பேன். இவர் நடுநடுங்கி போயிடுவார். நான் என்ன பண்ண, என்னுடைய தர்மத்தை தானே பண்ணல, எதுடா தர்மம், அன்புக்கு மிஞ்சித எந்த தர்மம் இருக்கு, அவர்கிட்ட என்ன கெஞ்சிக்கிட்டு வந்தார், உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாரா, பணத்தை கேட்டாரா, பதவியை கேட்டாரா, ஞானத்தை தானே கேட்டாரு. அவருக்கு வழிகாட்டி ஒரு பக்கம் தியானம் பண்ண சொல்ல வேண்டியது தானே, இதென்ன தீட்டுங்கிற, அது என்ன தீட்டு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்கறச்சு ரொம்ப வருத்தத்தோட தலை குடிஞ்சிட்டு நிற்பார். Then he will instruct him, this Janma is over, get into the Ganges, apply the கேசரி முத்ரா and die அப்படிம்பார். இவர் ஆடி போயிடுவார். இளைஞன் ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிரை விடுறதா அப்படின்ட்டு, நோ மோர் அப்பீல். மகாவதார் பாபு டக்குன்னு மறைஞ்சிடுவார். மகாவதார் பாபுஜி சொன்னப்பறம் இந்த உயிர் என்ன பிரயோஜனம்ட்டு, he will enter into the Ganges, apply the கேசரி முத்ரா and will die. That is how it happens. That is why the next Janma he takes birth in a Muslim family as a Mumtaz Ali Khan. கரெக்டா அவருடைய மகாவதார் அமைச்ச குரு மகேஸ்வரநாத் பாபாஜி இவருக்கு 9 வயசு ஆகிறச்ச he will come and take over him. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நீ பெரியவன் நான் பெரியவன், நீ வேற நான் வேறன்ற நிலை வர்றச்ச நிச்சயமாக அந்த பூரண நிலை உனக்கு ஏற்படாது. அந்த பூரண நிலை ஏற்பட வேண்டுமானால் அன்பின் உருவாக நீ மாற வேண்டும். இது ஒரு கண்டிஷன். இது நீட்டா ஒண்ணு, எப்படி நமக்குள்ள அவை பிறட்டு சொல்றாங்க, எப்படி நம்ம ஃபாலோ பண்றது. அதுக்கு அடுத்தது அகம் புறம் பேரா பொருளை அறியல், உகம் பல காட்டும் உடம்பு. அற்புதமான குரல். அகம் புறம் பேரா பொருளை, பேரா என்றால் பிரியாத பொருளை, பேரான பெயர்ந்து போகாதன்னு கூடவே இருக்குது, பெயர்ந்து போகாத பொருளை. எது பெயர்ந்து போகாத பொருளை? உனக்குள் இருக்கக்கூடிய இறைமை, காலம் காலமாக தொன்று தொட்டு நீ ஆத்மாவாக உருப்பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், உன்னுடைய ஜீவாத்மா என்பது அந்த உண்மையான ஆத்மா சைத்தன்யம், அது எப்பவுமே இருக்கு. பேரா பொருளை அகம் புறம், உள்ளேயும் சரி வெளியும் சரி, அதை உணரணும். எனக்குள்ள இருக்கக்கூடிய அதே ஆத்மா தான் அருணுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்க அதே பரம்பொருள் சூரிய ஞான ஒளிதான் சௌந்தரலி மேடத்துல இருக்கு, பாகியலட்சுமி மேடத்துல இருக்கு, ஜெயந்தி கிட்ட இருக்கு என்றதை நீ முழுமையா உணரணும், உணர்வு பூர்வமா உணரணும். அப்போ அகம் புறம் பேரா பொருளை அறியில், அந்த நிலை உனக்கு வந்தால்
உகம் பல காட்டும். உகம்னா யுகம், யுகம்னா நீண்ட நீண்ட காலம், யுக யுகங்களாக காட்டும் உன் உடம்பு. அப்ப இந்த உடம்பு என்ற நிலை மீறி ஆத்மாவாக சத்குரு நிலையில் அந்த குரு மண்டலத்தில் எப்பொழுதும் இருக்கும். குரு மண்டலம் என்பது சிவ விஷ்ணு பிரம்மா மண்டலத்துக்கு அப்பாற்பட்டது, அதற்கு வசந்தது. அதனால்தான் சிவபெருமான் சரி, பிரம்மதேவர் சரி, இந்திரனும் சரி, எல்லாருமே குரு பிரகஸ்பதி வர்றச்சே எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவாங்க. மற்ற மும்மூர்த்திகளுடைய காலமானது ஒரு கால வரையறைக்கு உட்பட்டது, பிரம்மா முதற்கொண்டு. ஆனால் சத்குரு நிலையை நீ அடையும் பொழுது அந்த பூரணத்துவம் சூன்யத்துடன் சூன்யமாக நீ கலந்து விடும் பொழுது நீ அந்த பரம்புடன் ஒன்றி விடுகிற. அதுதான் இங்க சொல்றது. யுகம் பல காட்டும் உடம்பு. அங்க காலங்கிறது கிடையாது உனக்கு. ஏன்னா நீ இறைவனோட கலந்துட்ட. என்றைக்கும் எப்பொழுதும் ஆம்னி பொட்டன் ஆம்னிசிய அது அந்த நிலை உனக்கு தானாக சத்து சித்து ஆனந்தம். அந்த நிலை வர்றச்ச யுகம் பல காட்டும் உடம்பு. அப்போ நீயா விரும்பி இந்த உலகத்துக்கு எதனா செய்யணும்னுட்டு ஒரு சத்குருவா வரலாம் வரலாம். இப்ப இருக்கிற சத்குருக்கள் எடுத்துக்கிட்டீங்க, அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் அனுபவம் தான் கேட்டீங்கல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கும். ஆஹா ஆஹான்னு. அதுதான் அகம் புறம் பேரா பொருளை அறியல். அகத்திலும் என் உள்ளிலும் அந்த உலகத்தை படைக்கும் உலகத்தை புறம் பேரா பொருளை எங்கும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அறியல். அந்த உணர்வு உனக்குள் வரும் பொழுது முகம் பல காட்டும் உணர்வு யுக யுகங்களாக என்றும் நிலைத்திருப்பாய். இந்த உடம்பை பத்தி உனக்கு அந்த கவனமே இருக்காது. எப்பவுமே நீ நித்திய சூரியனா இருப்ப. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய ரமண மகரிஷி, நம்முடைய காஞ்சி மகாபெரியவர். காஞ்சி மகாபெரியாவுக்கு கேட்ராக்ட் இருக்கு சொல்லுவா. நம்ம கலாட்சி சங்கர நேத்ராலயம் அவர் தான் பெரிய மனுஷன். எனிவே அவர் போய் சொல்லுவார் மகா பெரியவா கிட்ட, பெரியவா கண்டு மங்களாத்தில் எவ்வளவு திக்கு கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கேட்ராக்ட் இருக்கு, அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு வேற ஸ்பெக்ஸ் கொடுத்தா படிச்சேன்னு பாப்பீங்க. அப்படியா அப்படியா சொல்றேன், சரி சரி அப்படிம்ப. சரின்ட்டு டாக்டர் பேராசத்தியால் கூட்டுன்னு சங்கர மடத்துக்கு போறார். போயிட்டு அனேசியா கொடுத்து பெட் எல்லாம் ரெடி பண்ணுவார். அவர் பெரியவர் சொல்ற இதெல்லாம் எதுக்கு சுவாமி, உங்க கண்ணுக்குள்ள நான் ஆபரேஷன் பண்ணணும், பண்ணு, இவெல்லாம் எதுக்கு, நம்ம என்ன நீ செய் அப்படின்ட்டு படுத்துப்பார். இவர் கைதான் நடிகின்றது, என்னடா பண்றது அப்படின்னு. அப்படியே வித்தவுட் அனஸ்தேசியா வித்தவுட் எனி திங் he will do the cataract operation for காஞ்சி மகாபெரியவர். அதனால முகம் பல காட்டும் உடம்பு. இந்த உடம்பு என்பது ஒரு கருவியாக மாறி விடுகிறது. அது போல ரமண பகவான் 1948 அவருக்கு கேன்சர் சொல்லுவாங்க, ஷோல்டர்ல தோள்பட்டையில உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துடணும். அப்படிங்கிறப்ப அப்படியா செய்யணுமா, அது பாட்டு இருந்து போட்டோமே அப்படிம்பாரு. இல்ல செஞ்சுக்கிட்டா நல்லது. அப்படியா சரி செய் அப்படின்ட்டு அவர் உட்கார்ந்துட்டே இருப்பார் பெட்ல. அவருக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க, பேண்டேஜ் போடுவாங்க, அது ஒரு வேடிக்கை பொருளா பார்த்துட்டு இருப்பார். அப்பேற்பட்ட நிலை உனக்கு ஏற்படும் பொழுது நீ பரம்பரோட ஒன்றி கலந்து விட்டாய் என்று உணர்ந்து கொள். அது கமிங் வித் மீ. நிச்சயம் நமக்கு நடக்கும், ஒரு நாளாவது ஒரு நடக்கணும், இல்லைன்னு கிடையாது. நாம இந்த சாதனைகள் பண்ணப்படும். அகம் புறம் பேரா பொருளை அறியல் உகம் பல காட்டும் உடம்பு. அப்பேற்பட்ட நிலையை நீ அடைவாய். இந்த உடலில் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த இறையோட ஒன்று இருக்கக்கூடிய அந்த உணர்வில் நீ எப்பொழுதும் திகழ்வாய். அதுக்கு அடுத்தது ஆவி பாழ் போகாது அடக்கி இருந்த பின் ஓவியம் ஆகும் உடம்பு. அற்புதமான பொருள், ஓவியம் ஆகும் உடம்பு. அதாவது கம்பராமாயணத்துல சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தினான்ட்டு ராமபிரான் சொல்லுவார். சித்திரத்தின் மறைந்த சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை முகத்தினன் அப்படி. என்னென்ன, சாதாரண ஒரு செந்தாமரை மலர்ந்தால் காலையில ஒரு 2 நாள் கழிச்சு அது சுருங்கிடும்,
வாடி போயிடும். ஆனால் உனக்கு தான் இந்த முடிசூட்டு விழா நடக்க போறது, நான் உங்களுக்கு கிரீடம் வைக்க போறேன்ட்டு தசரத மகாராஜா சொன்னப்போ, கைகேயி வரம் கொடுத்துட்டு நீ 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னப்போ, ஸ்ரீராம பிரானுடைய முகமானது அன்றைக்கு அந்தளந்த செந்தாமரை முகம் போலவே இருக்கும். எந்த மாற்றத்தையும் காட்டு அப்படின்ட்டு கம்பநாட்டாழ்வார் ரொம்ப உயர்த்தி சொல்லுவார். சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தினா அது எப்பேற்பட்ட நிலைங்க. அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு பட்டாபிஷேகம் சொன்னப்ப அப்பவும் அதை ஏத்துக்கிட்டாரு. இந்த ஜனங்களுக்காக இருக்கணும்ட்டு. நீ காட்டுக்கு போன 14 வருஷம் மரபுரி தெரிவித்தன்றப்ப அப்பவும் ஏத்துக்கிட்டாரு. அது போல ஓவியம் ஆகும் உடம்பு, உன்னுடைய உணர்வுகளானது அலைப்பாயாமல் என்றைக்கும் அருளாளனாக ஒரு நித்திய விளக்காக தானாக இருக்கும். இந்த உலக சார்ந்த வாழ்க்கையில் உன்னை யாராவது போற்றினாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, அதை எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஏற்றுக்கொள். நான் திருப்பி தான் சொல்றது உங்களுக்கு. ரமண பகவான் வந்து கேட்கிறார், என்னங்க நீங்க பாட்டு காலை நீட்டிக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு சோஃபாலே உட்காந்துட்டு மலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, எத்தனை பேர் கல்வி நிலையங்கள்லாம் பண்றாங்க, எத்தனை பேர் சேவை எல்லாம் பண்றாங்க, நீங்க எந்த சேவையுமே பண்றது இல்லையே அப்படிங்கிறப்ப ரமண பகவான் சிரிச்சுப்பார். அதுதான் இந்த உலகம். நீங்க வாழ்ந்தாலும் வேசும் தாழ்ந்தாலும் வேசும் வையகம் இதுதானடா. அதுதான் உண்மை. ஆக ஆவி பாழ் போகாது. உன்னுடைய ஞான ஒளி இருக்கக்கூடிய உன்னுடைய ஜீவாத்மா என்றைக்குமே அது தன் நிலை இழக்காது. அடக்கி இருந்த பின் உன்னுடைய சாதனைகளை உன்னுடைய பிராணாயாமாவில் மூச்சினை குப்பகப்படுத்தி உனக்குள் அந்த பிராணாயாமா என்பது மூச்சு என்பது சரிவர இயங்கக்கூடிய கலையை விடாமல் செய்து வந்தாயேயானால் ஓவியம் ஆகும் உடம்பு. சித்திரத்தில் அறைந்த மலர் போல என்றைக்குமே நீ உன்னுடைய துடிப்புடன் இளமையுடன் என்றைக்குமே நீண்ட நாட்கள் இருந்து இந்த உலகத்திற்கு சேவை செய்யக்கூடிய நிலை உனக்குள் ஏற்படும். அந்த நிலையை நீ உணரும் பொழுது நீ இறைவனுடன் ஒன்றுபட்டிருக்கிற என்பதை தெரிந்து கொள்ளலாம். எப்படி அழகா கனெக்ட் பண்ணிட்டே வரலாம்ப்பா. கனெக்ட் பண்ணிட்டே வர்றாங்க. நம்ம யாரும் நான் உட்பட யாராச்சும் கொஞ்சம் சுருக்கம் சொன்னா மூஞ்சி சுருங்கிடும். ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பாங்க. நாங்க இது இன்னைக்கு போய் எல்லாம் பண்றீங்களா, கோர்ஸ் எடுக்கிற சொல்லிட்டு கோர்ஸ் கேன்சல் பண்றீங்களா சார் அப்படிங்கிறப்ப என்னடா பண்றது. இன்னைக்கு கூட சண்டே சைக்ளோன் அந்த பெங்கல் புயல் வந்த உடனே நேற்று ஈவினிங் கிளாஸ் இன்னைக்கு மார்னிங் கிளாஸ் கேன்சல் பண்ணிடும். இதுக்காக சென்னையில வெள்ளம் வந்தா போட்டு நிச்சயமா தேவை, 2 வீலர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால கேன்சல் பண்ணேன். காலையில் கேட்குறேன், உங்க சென்டருக்கு முன்னாடி நின்றுருங்க, யாருமே காணும், கதவு திறக்க. நான் கேட்டேன், என்னங்க நேத்தே மெசேஜ் போட்டேன் பார்க்கலையா? நான் அந்த குரூப்ல இல்லை சார். இதுக்கு நான் என்னையா பண்றது மனசுல நினைச்சுக்கிட்டேன். இவ்வளவு தூரம் வந்தேன் சார். நான் எங்க வெஸ்ட் மாவட்டத்துல வந்து கேங்க எனக்கு வந்து என்ன சார் ஆக்சுவலா சாரிங்க நிலைமை அப்படி, அதனால்தான் அப்படின்ட்டேன் ஒரு மாதிரி. அப்போ என்னடா எவ்வளவு தூரம் வந்திருக்காரு பாவம், பண்ணிருக்கலாமோன்னு ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம், இந்த மனுஷன் வெள்ளத்துல நீச்சல் அடிச்சுட்டு வந்திருக்காரு, அவரை ஏமாறம் பண்ணிட்டோம்ட்டு அதை தவிர்க்க முடியாது. அப்ப என்னுடைய முகத்தை பார்த்தா வேற வித்தியாசமா தான் இருக்கும். ஆனால் இரண்டுமே சமமாக நிலைக்கக்கூடிய நிலையில் விருக்க வேண்டாம், விருப்பப்படாம வேண்டும். அந்த நிலை உனக்குள் ஏற்படும் பொழுது, உணர்ச்சிகளால் அலைக்கழிக்கப்படாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஓவியம் ஆகும் உடம்பு. அந்த நிலை சமன்பட்ட நிலை எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த இறை நிலையை நீ அடைந்தா என்று உணர்ந்து கொள். அதுக்கு அடுத்தது, அஞ்சும் அடக்கி அறிவோடு இருந்த பின் துஞ்சுவது இல்லை உடம்பு. அஞ்சும் அடக்கி, இந்த ஐம்பொறிகளும் நானா பக்கமா வெளியே ஏதான பண்ணிட்டே இருக்கு. நான் உட்பட என்னென்ன எங்க டிவி திடீர்னு இது கெட்டு போச்சு, ஆன் பண்ண ஆன் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் வருது, அப்புறம் கப்பு நாப்பேன். இந்த பிடிங்க அதுல மாட்டி, இந்த பிளக் மாறி அதுல மாத்தி என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். நத்திங் டூயிங். ஆன் பண்ண டக்குன்னு வருது, ஒரு 2 நிமிஷம் சரியா, அப்புறம் டக்குனா சரி. யாரா டிவி மெக்கானிக்க டெக்னீஷியனை கூப்பிடலான்னு, இந்த மழையில யார் வருவாங்க? உடனே அடாடாடா
இன்னைக்கு ராமாயணம் பார்க்க முடியாம போயிடுத்து, இன்னைக்கு சிவசக்தி பார்க்காம போயிடுத்து, இன்னைக்கு சரிகம பதல முதல்ல அந்த எத்தனை பேரை பாடுறாங்கல மிஸ் பண்ணிட்டோமே. இதெல்லாம் டக்கு 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 தோன்றது, தவிப்பு ஏற்படுது. அது தெரியல, அது எப்ப போகும்னு எனக்கே தெரியல. அப்புறம் ஜெயசி சொல்லிச்சு, என்னங்க நம்மளோட லேப்டாப் லேப்டாப்ல பாத்துக்கலாம். ஓ, இட்ஸ் a குட் ஐடியா. அது போல நம்ம இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருமை தவிர்க்க முடியாது. அதை வந்து குறையா சொல்லவே, அதுதான் வாழ்க்கை. சோ என்றைக்கு ஒரு காலத்துல நமக்கான சூழ்நிலைகள் தானாக அமையும், அப்பொழுது அந்த இருமை நிலை கடந்து நம்ம மேல போறச்ச அதுக்கான ஒரு நேரம் வாய்க்கும். அதை நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆக அஞ்சும் அடக்கி இந்த ஐம்பொறிகளும் தத்தம் வழியில் சென்று மனம் சிதறுறாமல், மனம் கவனம் சிதறாமல் அறிவோடு இருந்த பின் ஞான அறிவு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணுதுன்னு யோசிக்கணும். கண்ணு ஒண்ணு பார்க்கணுங்கிறப்ப அது பார்த்து தொலைச்சு என்னத்தை பண்ண போறாங்க? அது ஏன் பார்க்கணும்? நிம்மதியா இரு சொல்லி நம்ம வழி கொண்டு வரணும். கண்ணை மூடதான பிரயோஜனம் என்ன? இந்த கண்ணு பார்க்கறச்ச தேவையா போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் அறிவோடு இருந்த பின் துஞ்சுவது இல்லை உடம்பு. இங்கு துஞ்சுவது என்பது தான் வருத்தப்படுவது இல்லை, தான் தன் நிலை இழப்பதில்லை என்றார். துஞ்சுவது என்றால் பொதுவாக தூங்குவது. துஞ்சுவது இல்லை உடம்பு. இங்க வந்து அதை இதை நினைச்சுக்கிட்டு உன் உடம்பு வந்து தவிக்க. அந்த நிலை உடல்நிலை உண்டானது மனதினால் தான் உடம்பு ஆக்டிவேட்டார். அந்த நிமிஷம் இந்த டெக்னீஷியனை பார்க்கலாமா, அந்த ஆளை கூப்பிடலாமா, இல்லடா இவரை கேட்கலாமா, மனசு டக்கு 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 பாயுது. அந்த எலக்ட்ரீஷியன் தெரியுமே, அவர் கூப்பிடலாமே, அவர் டிவி மெக்கானிக் யாராவது தெரியுமா, அடடா இன்னைக்கு ஈவினிங் மிஸ் பண்ணக்கூடாத, இந்த ப்ரோக்ராம் போயிடுமே மனசு. அப்புறம் நிதானத்து வந்த அப்புறமா அந்த ஒரு 1/2 மணி நேரம் மிஸ் பண்ணா தலையா போயிடும். அந்த டிவி எங்க போக போகுது விடு. அதுக்கு ஒரு சமாதான வேற, அந்த டிவி வைக்க 12 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிக்கிறேன். அப்ப என்ன, நானே ஒரு சாட்சி பொருளை காட்சி பொருளை பாக்குறேன். மனசு எப்படி சமாதானம் சொல்றது பாருங்க. 12 வருஷம் ஆச்சு அந்த டிவி. அதுக்கு லைஃப் டைம் 10 இயர்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால ஒரு புது டிவி வாங்கலாமா டக்குன்னு மனசு. ஐயோ, புது டிவினா 30-35 கொடுக்க வேண்டியிருக்குமே, தேவையா? அடுத்த கேள்வி. மனசு பிகம்ஸ் ரெஸ்ட்லெஸ். அது வீட்டுல ஜெயசி சொல்லுது, அதெல்லாம் வேணாங்க, ரொம்ப செலவு வேண்டாம், அது இதுக்கு இதே ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரிப்பேர் பண்றதா டெக்னீஷியன் வரணுமே, அதுக்கு ஈவினிங் பார்க்க முடியாது. இப்ப விவேக் அண்ட் கோ போன் பண்ணோம்னா டக்குன்னு புது டிவி வச்சிருவாங்க. அதெல்லாம் மனுஷன் நினைக்குது. அப்புறம் பார்த்துட்டு இப்ப என்ன, உனக்கு 75 வயசு, எனக்கு 75 வயசு, ராமா கோவிந்தான் இருக்க வேண்டிய காலம். நிம்மதியா சாயங்காலம் எப்படி ஆச்சாரியன் சொல்ல போறாங்க, கேட்டிருக்க வேண்டியதுதானே. டிவி இருந்து எது குடிமொழிக்கு போதுட்டு ஞானம், இதெல்லாம் கலந்ததுதான் மனசு. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க பிராக்டிக்கலா பார்க்க. அதுக்கான இறைவன் நேரத்தையும் கொடுத்திருக்காரு, அதுக்கான ஒரு வாழ்க்கை துணைவையும் கொடுத்திருக்காரு. அப்பப்போ பாடுறது அது மிகப்பெரிய பாக்கியம். ஆக அஞ்சும் அடக்கி, அறிவோடு அறிவோடு அஞ்சும் அடக்கி, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அடக்கி இருந்த பின் துஞ்சுவது இல்லை உடம்பு. அப்ப இந்த மனசு உடம்பு தவிக்காது. போட முள்ள இந்த நிலையை பார்த்தோம் போயிட்டு. அதுக்கு அடுத்து அந்த நிலை, அந்த மாஸ்டரி, that kind of a mastery over your own sensory perception of mind and body, அப்போ அந்த சூரியனில் இருக்கு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. நான் ஒவ்வொரு முறை நான் பேராமீட்டர் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆஹா ஆஹா பாட்டி அமைப்பிராட்டி. அதுக்கு அடுத்தது தீயாக உள்ளே தெளிவு ஒரு நோக்கினால் மாயாது பெண்ணை உடம்பு. தீயாக உள்ளே தெளிவுற நோக்கினார். ரொம்ப முக்கியம். நம்முடைய மணிப்புரகம் என்பது நம்முடைய தொப்புள், நம்முடைய ஜட்டராக்னிங்கிறது வந்து எப்பவுமே கபகபான்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தவக்கரல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிராணாயாமம் ரொம்ப அவசியம். தீயாக உள்ளே அந்த ஜட்டராக்னி வரப்போ அதுதான் வந்து ஞானாக்னியாக மாறும். அந்த ஞானாக்னி சாதனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உனக்குள்ள வரக்கூடிய ஜோதி தரிசனம் அல்லது ஏதோ உணர்வு ஆக்ஞாவில் ஏற்படுத்தின மாயாது பெண்ணை உடம்பு. இந்த உடம்பு தான் என்ற நிலை தானாக உன்னை விட்டு போயிடும். இந்த உடம்பு நான் தான்
84 லட்சம் யோனிகள்ல வர்றச்ச நிச்சயமா இந்த உடம்பு நீ இல்லைன்னா அதை நம்ம ஏற்க மாட்டோம். இந்த உடம்பு தானே நான் கோர்ஸ் ஆரம்பிக்கிறச்சே இதுதான் கேட்டேன். ஆர் யூ த பாடி ஆர் சம்திங் எல்ஸ்? 10க்கு 10 பேர் சொல்லுவாங்க, நான் தான் சார் இந்த உடம்பு. என்ன சார் தான் கேள்வி கேட்கறீங்க? இதை கேட்பாங்க. அது நாம் இந்த உடம்பு இல்லை என்பதை பிராக்டிக்கலா உணர்வு பூர்வமா உணர்றதுக்கு பல யுகங்கள், பல ஜென்மாக்கள். அதுதான் இங்க சொல்றது. தீயாக உள்ளே தெளிவு உற நோக்கினா உனக்குள் இந்த மணிப்புரகத்தில் தோன்றக்கூடிய ஒளியானது ஆக்ஞாவில் ஞான ஜோதியாக தோன்றும் நிலை உனக்குள் ஏற்பட்டால், நோக்கினால், உனக்குள் ஒருமுகப்பட்டு அதனுடன் ஒன்று இருந்தால் மாயாது பின்னை உடம்பு. அந்த உடம்பு இருக்கு, நல்லது இருந்தா தானே இருக்காங்க என்ற கேள்வியா வருது. அந்த உடம்பு பத்திய ஒரு அட்டாச்மெண்ட் தானே. அது பாட்டு இருக்கு, நல்லது படுத்து பேசுறது, நல்லது பேசி. அது போல தானே ரமண பகவான் கிச்சனுக்கு போவார். அந்த இட்லி அவர் இந்த கீரை பறிச்சு அதை கட் பண்ணி கொடுக்கறது ஒரு வேலை அவர் தினம் பண்ணுவார். தேங்காய் துருவி தருவார் அவருடைய ஆசிரமத்துல உக்ரைனுக்கு போயிட்டு. அப்புறம் வந்து தேங்காய் எல்லாம் துருவி கொடுக்கறது, அப்புறம் கீரை இதெல்லாம் பண்ணுவார். அதனால அன்பின் பார்ப்பட்டு என்னென்ன பண்ண முடியுமோ, கர்ம வினைகளை சேர்த்துக்காம எது பண்ண முடியுமோ அந்த நிஷ்காமிய கர்மம் அது செய்யாம இருக்க முடியாது. உடம்பு உயிர் இருக்கிறச்சே செயல்படுதல் என்பது தவிர்க்க முடியாது. அந்த செயல்படுதல் என்பது நான், எனது, எனக்கு, என்னுடைய என்ற உணர்வுகள் இல்லாமல் நிஷ்காமிய கர்மாவாக இருந்தால் அந்த செயல்கள் நம்ம பந்தப்படும். அதுதான் பிரின்சிபல். நம்மளால சும்மா இருக்கவே முடியாது. ஆக தீயாக உள்ளே தெளிவு ஊற நோக்கினால் மாயாது பின்னை உடம்பு. அந்த உடம்பு என்ற நிலை விட்டு போய்விடும் பொழுது அதை பற்றிய கேள்வி உனக்கு இருக்காது. நீ அந்த ஜோதிகளுடன் ஜோதியாக கலந்து விடுவாய். அதை இன்டைரக்ட்லி ஜோதிகளுடன் ஜோதினா கலந்து விடுவோம். அடுத்தது, தாம் அந்தமின்றி தடலொரு நோக்கினால் ஆனந்தம் ஆகும் உடம்பு. தாம் அந்தமின்றி முடிவற்ற தடல் உற நோக்கினால் உனக்குள் ஞானாக்னி எப்பொழுது கலந்து உனக்குள் ஆக்ஞாவில் உன்னுடைய நான் என்ற உணர்வு அங்கே ஞான ஒளியாக தோன்றும் பொழுது உனக்கு அந்தமின்றி முடிவற்ற ஆனந்தம் ஆகும். உடம்பினுடைய ஒவ்வொரு அணுவிலும், உன்னுடைய சூட்சும உடலில் ஒவ்வொன்றிலும் ஆனந்தமானது தானாக பரிமளிக்கும். நேத்து நான் ஒரு அழகான வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவங்க பேர் இந்த மகாலட்சுமி, பெரிய வேலையில் இருக்காங்க. ஐடி, நீ கூட முடிய பாருங்க. ஐடி கம்பெனில ஒரு பெரிய அதிகாரியா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றது, நான் எதுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சம்பாதிக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன், இதுதான் என் வாழ்க்கையா? ஒரு குரு அணுகுறாங்க, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. இஸ்கான்ல வந்து ஜாப் போயிட்டு ஒரு குருவை அணுகி எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறப்ப அவர் சொல்றார், ஒன்னும் பண்ணாத, உன் வேலையெல்லாம் பண்ணு. ஆனா எப்பவுமே உன் மனசுக்குள்ளார ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம சொல்லு, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இதை மட்டும் சொல்லிக்கிட்டு இதை சொன்னா போதுமா? போதும். இடைவிடாம சொல்லு. வேலையெல்லாம் பண்ணி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லு. இதையே கவனமா வெயிட் சொல்றாங்க. அந்த அம்மா பர்சனலா ஷி ஹஸ் கிவன் தி இன்டர்வியூ. அது அவங்க எத்தனை ஜென்ம சுக்கிரத்தமோ அது எனக்கு தெரியாது. அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து இப்ப 40 வயசுல ஆரம்பிக்கும். இன்னைக்கு சொல்றாங்க இது ஒரு 20 வருஷமா பண்றேன்றாங்க அந்த அம்மா. சோ எப்பவுமே அவங்க ஆபீஸ்ல வேலை பண்ற வச்சும், வீட்டுல வேலை பண்ற வச்சியும் விடாம வந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. இதை சொல்ல சொல்ல ரொம்ப லேசாயிடுதான். அந்த உடம்பு கனத்தை உணர்ல. ரெண்டாவது அவர் சாப்பிடுற சாப்பாடு தேவைகள் ரொம்ப குறைஞ்சிடுதான். யாரெல்லாம் உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க காணாம போயிட்டாங்களா? இந்த அம்மா பர்சனல் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட் ஒன் ஸ்டேஜ் அவங்க மூச்சே அவங்களுக்கு ரொம்ப சுகமா இருந்ததா, தூங்குறச்சு ஆனந்தமா இருந்தாங்கன்னா. அப்புறமா வந்து சிலதுல தோண தோண சொன்ன, ஆமா இது இப்படிதான், ஆமா இப்படிதான் நடந்ததுன்ட்டு எல்லாரும் ஏத்துக்க ஆரம்பிச்சாங்கன்னா. இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த கிருஷ்ண மந்திரம் எப்பேற்பட்ட பவித்திரமானதுன்ட்டு நான் பிராக்டிக்கலா உணர்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறது அதுதான். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலையை, சுதந்திரத்தை கொடுத்தது இந்த கிருஷ்ண மந்திரம் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ படிச்சேன். இது ஒரு இது ஒண்ணு. இன்னொன்னு, அமெரிக்காவில் இது எல்லா இடத்துலயும் வந்திருக்கு.
அமெரிக்காவில் ஒருத்தருக்கு 4th டிகிரி கேன்சர், லங் கேன்சர். அவர் வந்து ஃப்ரெண்டு வந்து பீஸா வைக்காத. ஹலோ சார், கேக்குறது வாங்க பேசுங்க சார். அதான் இது இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள சின்ன தவிப்பு ஏற்பட்டு, என்னடா ஆரம்பிச்சவே முடிக்கணுமேன்ட்டு. சரி வாங்க போலாம். ஆக 8வது, தாம் அந்தமின்றி தள்ளலுற நோக்கினால் ஆனந்தமாகும் உடம்பு. நமக்குள் இருக்கக்கூடிய ஞான ஒளியில் நாம் ஒன்றி இருக்கும் பொழுது நம் உடலின் ஒவ்வொரு அணுவிலும், நம்முடைய சூட்சும உடலிலும் ஆனந்தமானது பொங்கி பெருகும். நாம ஏன் சந்தோஷம் இருக்கும் தெரியாமலேயே சந்தோஷமா இருக்கும். இதை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், நம்ம பொண்ணோ பையனோ வந்துட்டாங்கன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு பரபரப்பரான்னு இருக்கும். இதை பண்றதா, அதை பண்றதா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்ட்டு. அப்போ எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தெரியாமலேயே நம்ம சந்தோஷமா. அது போல அந்த சச்சிதானந்த தத்துவத்தில் நமக்குள் ஆனந்தம் ஏற்படும் பொழுது நாம் முழுமையான ஆனந்தத்துடன் இருப்போம். இந்த நிலை வரும் பொழுது நீ சூனிய காலம் அறிதல் என்பதை உணர்ந்து கொள். அதுக்கு அடுத்தது, ஒழிவின்றி நின்ற பொருளை உணரில் அழிவின்றி நிற்கும் உடம்பு. ஒழிவு இன்றி நின்ற பொருளை, ஒழிவுன்னு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அப்ப இல்லை இப்ப இருக்கு, இப்ப இல்லை அப்ப இருக்குன்ற மாதிரி இல்லாம எப்பொழுதும் நிரந்தரமாக நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த பரப்பொருளை நீ உணர்ந்து கொண்டாயேயானால், உன்னுடைய சாதனைகளின் மூலமாக, உன்னுடைய சரணாகதி மூலமாக உணர்ந்து கொண்டாயேயானால் அழிவின்றி நிற்கும் உடம்பு. நீ உன்னுடைய சூட்சும சரீரத்தில் உன்னுடைய அந்த கரணங்களுடன் ஆனந்தமாக இருப்பாய். இந்த உடல் என்ற நினைப்பே உனக்கு இருக்காது. திரும்ப திரும்ப அங்கதான் வர்றாங்க. முதல்ல நமக்கு பேசிஸே வந்து இந்த உடம்புங்கிறது வந்து ஒரு கருவிங்கிற ஒரு முதல்ல அந்த உணர்வு நமக்கு உள்ள வரணும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு செயலை செய்யறச்சியும் இது ஒரு கருவி, இது ஒரு கருவின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த உடம்பை நீங்க கருவியா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பிராக்டிஸ், இட்ஸ் அ சாதனை, இட்ஸ் அ சாதனை. நம்ம ஒவ்வொன்றும் செய்யறச்சு இதை நான் தான் செய்யறேன். அதுதான் கிருஷ்ண பரமாத்மா ஃபிட்னஸ் கான்சியஸ்னஸ், நிஷ்காமிய கர்மா சொல்ற. நம்ம எந்த காரியம் பண்ணாலும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா, ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு நமக்கும் அந்த காரியத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு 100% ஃபுல் அட்டென்ஷனோட அந்த காரியத்தை பண்ணுங்க. அப்போ அது விளைவு எதுவா இருந்தாலும் உங்களை பாதிக்காது. பிராக்டிக்கலா எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஒருத்தரோட பேசுறதா இருந்தாலும் சரி, ஒருத்தரை கைட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துக்கு தீர்வு சொல்றதா இருந்தாலும் சரி, கிருஷ்ணா உனக்கே அர்ப்பணம் அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வகையில் ஆனால் 100% போக்கஸோட அந்த பிரச்சனையை ஆராய்ஞ்சு உங்களுக்கு என்ன வருதோ அதை சொல்லுங்க. அது அவர்களுக்கு நிஜமான தீர்வை கொடுக்கும். பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கேன். நான் அந்த உனக்கு வரைச்சுதான் குட்ட குழைப்பிடுறேன். நான் பண்றேன் கிடையாது, கிடையவே கிடையாது. இறைவா இதுவும் உன் கருணை. என்னுடைய வாக்கும், என்னுடைய எண்ணங்களும், என்னுடைய செயல்களும் அந்த உயிருக்கு சந்தோஷத்தை தரணும், ஒரு ஆனந்தத்தை தரணும், அமைதியை தரணும் நினைச்சிட்டு சொல்லுங்க. இட் பிகம்ஸ் அ நிஷ்காமிய கர்மா. அப்ப இந்த உடம்புக்கு நமக்கு சம்பந்தமே நினைச்சுப்பீங்க. சரி, அவர் கொடுத்தாரு, நான் இந்த பக்கம் கொடுத்தேன். ஐ எம் ஒன்லி டூயிங் ஏ courier சர்வீஸ், ஐ ஆம் டூயிங் ஒன்லி போஸ்ட்மேன் ஜாப். அப்படி செஞ்சுட்டீங்க பிரச்சனையே இருக்க. அப்ப மெல்ல மெல்ல இந்த உடம்பு நான் இல்லைங்கிற உணர்வு மெல்ல 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 நமக்கு தானா வரும். அதுதான் இங்க சொல்றது, ஒழிவின்றி நின்ற பொருளை காணில் அழிவின்றி நிற்கும் உடம்பு. அப்ப இந்த உடம்பு இருந்தா என்ன, போனா என்ன, இருக்கிற காலம் வரைக்கும்
கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன். பெருமாள் இந்த உலகத்துல எல்லா ரூபமா இருக்க, அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுல நமக்கு வர்றச்ச நிச்சயமாக இந்த உடம்பு பத்திய பிரஜை நமக்கு இருக்காது. பிரஜை இருக்கும், ஆனா பந்தம் இருக்காது. அது வரப்ப அதுல வர தைரியமும் ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு சக்தியும் ஆனந்தமும் தனி ரகம். அப்பா நீங்க சொல்லி நடந்துச்சுப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா, கடவுள் அருள் கண்டு நீ நல்லபடியா நீ பிரார்த்தனை பண்ண நடந்துச்சு, நல்லா இரு, அதோட நிறுத்திக்கணும் தான். இல்ல உங்களால தான்ப்பா, கடவுள் இருக்காருமா, நீ நல்ல குழந்தை, நல்லா நடந்தது அப்படி சொல்லிடணும். அதுதான் உண்மை. ஆக 10வது, பற்று அற்று நின்ற பழம்பொருளை சிந்திக்கில் முற்றும் அழியாது உடம்பு. பற்று அற்று நின்ற பழம்பொருளை, அந்த இறைவனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது, எல்லாருமே தன் குழந்தைங்க. இறைவனுடைய படைப்பில் அத்தனை குழந்தைங்க இருக்குச்சே, ஞானியும் தன் குழந்தை, திருடனும் தன் குழந்தை. அதனால்தான் அம்பாள் பாசாங்குசதாரியா இருக்கா இல்லையா? எதுக்கு சிவபெருமன் ஒரு கையில தழலும் கையில உடுக்கைய வச்சிருக்காரு? இது தானடா, இதுதான் வாழ்க்கைன்றது. எதுக்கு ஒரு சாம்பலை பூசிக்கிட்டு இருக்க? எதுக்கு விஷ்ணு பரமாத்மா சங்கு சக்கரத்தை வச்சிருக்கிற? சமஹாரம் பண்றதுக்கும் அந்த சக்கரம் தான், உனக்கு நல்ல வழியை காட்டுறதுக்கு அந்த சங்கத்து. ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமானது பற்று அற்று நின்ற பழம்பொருளை. பழம்பொருளை தொன்று தொட்டு இந்த உலகம் இந்த தோன்றிய நாளிலிருந்து அந்த இறைவனை நீ எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டாயே இருப்பானால் அழியாது உணர்வு, அழியாத நிலையை நீ தானாக பெற்று விடுவாய். இந்த உடல் உன்னை விட்டு நீங்கினாலும் நீ என்றும் நித்திய சூரியாக இருப்பாய். அது எந்த மாற்றம் இல்லைன்ட்டு ரொம்ப அழகா நம்ம அவை பிராட்டி சொல்றாங்க. ஆக இந்த முழு அதிகாரங்களும் நீ மேல தன்பால் வர்றச்ச ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நாம என்ன செய்யணும் என்ன செய்யணும் மட்டும் நம்ம அவை பிராட்டி சொல்லிக்கிட்டே போறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, நீ உனக்குள்ள அந்த பரந்த வெளி, you have to become one with the space element. அதுக்கு அடுத்தது you have to focus on your புருவ மத்தி ஆக்ஞா. 2வது 3வது குரலும் அதே தான். 4வது குரல் பொறுத்த வள்ள அவங்க அகம் புறம், யாரை பார்த்தாலும் அவங்க வேற நீ வேற நினைச்சுக்கிட்டு பிரிஞ்சு போகாத, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது ஓவியம் ஆகும் உடம்பு. எந்த உணர்ச்சி கலைப்பு ஏற்பட்டாலும் எப்படி அந்த சித்திரத்தில் நடந்த செந்தாமரை முகத்தினான்ட்டு ஸ்ரீராம பிரான் சொல்றாங்க, அது போல உணர்ச்சிகளால் அலைக்கழிக்கப்படாமல் நீ வாழ கொற்ற வேண்டும். அப்புறம் அஞ்சும் அடக்கி உன்னுடைய புலன்களை நீ வழிப்படுத்து, கண்ட்ரோல் பண்ணாத, ஆனா சரியா வழிப்படுத்தி அதை சரியாக நீ கவனிச்சுக்கிட்டே போகணும். கடைசியில இறைமை என்பது உனக்குள் அழியாத உடம்பு நிலையை கொடுக்க முடியும். சரியா? இதுதான் இன்னைக்கு நாம சூனிய காலம் அறிதல். எப்பொழுது நான் இறைவனுடன் ஒன்று கலந்து விட்டேன் என்ற நிலையை நீ உணர்வதற்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வா. தன் பால், நான் வழியை காட்டிட்டேன், உன் கூடவே இருக்கேன், ஆனா முயற்சி செஞ்சு முடிக்க வேண்டியதை ஒன்று கடமைட்டு அவை பின்னாடி சொல்றாங்க. சரியா? நடுவில் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. பாக்கியமா சொன்னாது ஞாபகத்தை வருது. இந்த வைஃபை மழை காலத்துல என்னென்ன தில்லுமுல்லு பண்ணுதுன்னு தெரியல. இது ஒரு அனுபவம். என்னுடன் பயணித்தமைக்கு நன்றி. நம்ம அடுத்த புதன்கிழமை ரொம்ப அழகா பண்ணலாம். இப்பவே நம்ம தன்பால்ல ஒரு 5 அதிகாரம் முடிச்சிட்டோம். இத பாத்தீங்கன்னா இந்த அதிகாரங்கள் கொஞ்சம் ஆழ்நிலை பொருளை பார்க்க கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா சொன்னதே திருப்பி சொல்றாரு, கிடையாது. வீட்டு தரிப்பா திருவருட்பா, இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி கலந்து பார்க்க. அப்பதான் அவ்வை பிராட்டி எப்படி நம்மள கைய பிடிச்சுக்கிட்டு இது பண்ணு சொல்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும், அதை நம்ம ரசிக்க முடியும். மேலோட கேட்டா போர் அடிக்கும். அது உள்நிலைகள் போனீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல படிப்பினையா இருக்கும். நான் படித்த நூல்களையே இன்னைக்கு அவ்வை குரல் படிக்கிறது, ஞான குரல் படிக்கிறது மிகப்பெரிய பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? பயணித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் குருதேவ். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். சந்தோஷமா இருங்க, ஆனந்தமாக இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு வானத்தை பாருங்க, உங்க மூச்சை கவனிங்க, அதுதான் தியானம். உங்களை நீங்களை பாராட்டிக்கோங்க. உங்க அழகை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கேன்னு உங்களை அழகை பாராட்டிக்கோங்க. உங்க ஒவ்வொரு நற்செயல்களுக்கு நீங்க பாராட்டுங்க. பாராட்டுறது ரொம்ப முக்கியம். நம்மளை நாமளே பாராட்டு. டேக் கேர். ஜெய் குரு. தேங்க்யூ சார். ஜெய் குருதேவா. ஜெய் குருதேவா.